அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லன் தலையே ஏத்து. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம். இயல்புனில் இயல்பாய், இயல்பே இயல்பாய், உயல் உற விளங்கும் ஒரு தனி பொருளே என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல். இதனுடைய உரை விளக்கம். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு இயல்புண்டு. உதாரணமாக, நீர் குளிந்ததும் மேட்டிலே இருந்து பள்ளத்தை நோக்கி பாயும் இயல்பு கொண்டது. நெருப்போ சுடும் தன்மையை கீழே இருந்து மேலே நோக்கும் இயல்புடையது. இவ்வாறு ஒவ்வொரு பொருளின் இயல்பு எதுவோ அதனுள் அதன் இயல்பாய், அந்த இயல்பே தனையும் மாறாது, தானே மாறாது விளங்க வைத்த ஒப்பற்ற பொருளே என்ற இந்த அற்புதமான அகவல் வரிக்கு பேராசிரியர் பாலசுப்ரமணிய ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கருத்து. இயல்புனில் இயல்பாய், இயல்பே இயல்பாய், உயல் உற விளங்கும் ஒரு தனி பொருளே. அகவல் வரி 903, 904 அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய மெய்ஞான விளக்கம். இயல்பு என்பது தன்மை, குணம், சுபாவம் எனப்படும். நம் அருட்பெரும் ஜோதிபதியின் இயல்பு என்ன என்றால் அது தனி பெரும் கருணை என்கின்றனர். அருட்பெரும் ஜோதியில் எல்லா உருவும் அடங்கி உள்ளது போல் இந்த தனி பெரும் கருணையில் பிற எல்லா இயல்பும் தன்மையும் அடங்கியே உள்ளனவா. புற உலகில் ஒன்றை காண்கிறோம், அதன் இயல்பையும் அறிகின்றோம். உண்மையிலே அந்த ஒன்று அருட்பெரும் ஜோதியின் மாற்ற தோற்றமே என்று தெரியப்படுவதால் அந்த ஒன்றின் எந்த இயல்பும் எப்படி விலகினாலும் உண்மையில் தனி பெரும் கருணையின் மாற்ற தோற்றமே என்பதில் சற்றும் ஐயப்பட வேண்டியதில்லை. ஆகவே இயல்புனில் இயல்பாய் இருப்பது பரம்பொருளின் இயல்பாம். அடுத்து கூறப்பட்டுள்ள இயல்பே இயல்பாக என்றதில் முதலில் உள்ள இயல்பு கடவுள் தயவாம். அடுத்து வந்த இயல்பா என்பது பொதுவான ஒன்றின் இயல்பாக என விளங்குவது மனித ஜீவ ஆன்மாவில் மட்டுமே தயவு ஆகவும் விளங்குகின்றதை குறிப்பது. கடவுள் இயல்பு இந்த மனித இயல்பா இருக்கின்றதா என்றால் இல்லை என்றுதான் அறிகின்றோம். அப்படித்தான் மனிதனின் இயல்பு கடவுள் இயல்பாக இருக்க வேண்டும் என்பது நீதி. அப்படி இல்லாது இருப்பது பக்குவ குறைதான். பக்குவப்பட இவன் இயல்பு கடவுள் இயல்பாக ஆகிட வேண்டும் என்பது ஆணை. இது குறித்து இயல்பா என வழங்கப்பட்டுள்ளது. இயல்பா என கொள்ளக்கூடாது. கொண்டால் கடவுள் இயல்பையும் மனித இயல்பும் ஒன்றாம். அக்குவாத்தில் அப்படி இல்லை. பக்குவத்தால் தான் அப்படி கடவுள் இயல்பு இவன் இயல்பாக ஆக வேண்டி உள்ளது. மேலும் இயல்பாய் என வந்திருந்தால்தான் உயலுற என கொள்ளக்கூடும். எகரமை துக்கி நின்றது எனில் உயலுற என்றுதான் வந்திருக்க வேண்டும். அப்படி இல்லை, உயலுற என்றுதான் இருக்கின்றதால் எகரமை கொள்ளப்படாது. சுகரமே தொக்கி உள்ளதாக அறிய வேண்டும். அன்றியும் இவனுடைய இயல்பு கடவுள் இயல்பாக ஆகியதால் தான் உய்வு பெற முடியும். நமது ஒரு தனி பரம்பொருள் நம்மில்
நாம் உயலுற விளங்கி கொண்டிருப்பது உண்மை. எனவே முன்னடியில் இயல்பு கடவுள் தயவு அல்லது கருணை எனவும் அதுவே மனித இயல்பாக ஆகிட வேண்டும் என்று அறியலாயினேன் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய மெய்ஞான விளக்கம். அப்போ இறைவன் என்பவன் இயல்பாகவும் நிறைவாகவும் எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த இறை சக்தியை இந்த அகவல் வரியின் மூலம் நமக்கு வள்ளல் பெருமான் ஒரு கருத்தை சொல்லி நாம் இயல்பாக வாழ வேண்டும், இயற்கையோடு ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெற்று வாழ வேண்டும் என்பதை தான் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்குது. பேராசிரியர் பாலசுப்ரமணிய ஐயா அவர்கள் என்ன சொல்கிறாங்க, மேட்டில் நீர் இருக்குது, மழை பெய்யுது, மலைகளில் பெய்யக்கூடிய மழை அது அந்த மலையிலே நிற்க முடியாது. மலையிலிருந்து உருண்டோடி பள்ளமான பகுதியான நீர்நிலைகளை கடந்து அது தன்னுடைய சங்கமமான கடலில் போய் கலக்கணும். இதுதான் இருக்குது. குடகு மலையிலே உருவாகக்கூடிய காவிரி நீர், அந்த குடகு எங்கே இருக்குன்னா நீலகிரி ஊட்டி சொல்கிறாங்க இல்லையா, அந்த குடகு பகுதி, அந்த பகுதி தமிழக பகுதியிலே உருவாகி மலையிலே உருவாக்குகிற வானத்திலே பெய்யக்கூடிய மேகங்கள் எல்லாம் மலையிலே தடைப்பட்டு அங்கே மழையை பொய்ய வைத்து அது என்ன ஆகுது, கர்நாடகா மாநிலத்தில் தலைக்காவிரியில் உருவாகி அங்கே அந்த தண்ணி வந்து அப்படியே பாய்ந்து கர்நாடகா மாநிலத்தின் முழுவதும் பாய்ந்து அது வந்து தமிழகத்திற்கு வந்து கடைசியாக வங்கக்கடலிலே கலக்குது. இதுதான் உண்மை. அதே போல் நெருப்பை நம்ம எரிய வைக்கிறோம். எரிகிற நெருப்பு எங்கே போகுது, கீழே போல மேலே போகுது, ஆகாசத்திற்கு போகுது. அதுபோல இயல்பாக தான் இறைவன் இருக்கிறான். அந்த ஒப்பற்ற பொருளை நம்ம தெரிஞ்சுக்கணும், தனி பொருளை தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்கிற செய்தியை இந்த அகவல் வரியில் மூலமாக நமக்கு சொல்லப்படுகிறது. சாமி சரவணானந்தா அவர்கள் இதைவிட ஒருபடி மேலே போய் அந்த இயல்பாக இருக்கக்கூடிய தன்மை, குணம், சுபாவம் அதெல்லாம் வந்து அருட்பெரு ஜோதி நம்முடைய ஆண்டவருடைய இயல்பு. அந்த இயல்பை உணர்ந்து கொள்ளக்கூடிய அன்பும் கருணையாக இருக்கக்கூடிய தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதியாக இருக்கக்கூடிய ஆண்டவனை நாம் அகத்திலே அறிந்து கொண்டு புறத்திலிருந்து விளங்கணும். நிறைய பேர் என்ன புற இனத்தாராக இருக்கத்தான் ஆசைப்படுகிறார்களே தவிர அக இனத்தாராக மாறுவதற்கு விருப்பம் இல்லை. அப்படியே அவர்கள் அகத்தை பற்றி தெரிந்து கொண்டாலும் புறம் அவர்களை போக விட மாட்டுது. அப்போ அந்த புறம் போகாமல் அகத்தோடு இணையம்னா வைராகியம் வேண்டும், யோக பயிற்சி செய்ய வேண்டும், சங்கல்பம் வேண்டும். நான் இறைவனுடைய குழந்தை, என்னுடைய மூலமான அந்த அகத்தை நான் அறிய வேண்டும், அகமாக நான் மாற வேண்டும், மரணமில்லா பெருவாழ்வை நான் வாழ வேண்டும், இந்த இன்னொரு பிறவி எடுத்து நான் வாழக்கூடாது, உண்மை நிலையை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும், எனக்கு போதனை மார்க்கம் வேண்டாம், எனக்கு சாதனை மார்க்கம் வேண்டும் என்று எண்ணக்கூடிய ஜீவாத்மா, மனிதனுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய ஆத்மா ஜீவாத்மா, மேலே இருக்குது அந்த பரமாத்மா. அப்போ ஜீவாத்மா பரமாத்மாவோடு இணைவது தான் அதனுடைய இயல்பான முறை. அப்போ அந்த ஜீவாத்மா பரமாத்மா கூட இணைந்தாலும் மரணமில்லா பெருவாழ்வு, தேகத்தை மண்ணிலே புதைத்தோ அல்லது நெருப்புக்கு இரையாகியோ அந்த தேகம் அழிய வேண்டியதில்லை. ஒளிமயமாக வள்ளல் பெருமான் எப்படி தைப்பூச திருநாளில் எப்படி அவர் வந்து ஒளி தேகம் பெற்று இந்த பிரபஞ்சத்திலே கலந்தாரோ அதே போல் ஒவ்வொரு மனிதனாலும் முடியும். பிறவாத நிலை, இரவாத நிலை நமக்கு கிடைக்கணும். இரவாத நிலை கிடைச்சதான் பிறக்க முடியாது. அப்போ அந்த நிலையை அடைவதற்குத்தான் வள்ளல் பெருமான் இயல்பானுள் இயல்பாய் இயல்பே இயல்பாய் உயல் உற விளங்கும் ஒரு தனி பொருளே. அப்போ அந்த பரம்பொருள் ஒரு தனி பொருளாக ஏக இறைவனாக அங்குங்கனாதபடி பிரகாசமாக இருக்கு. இதை உணர முடியாதவர்கள் புற இனத்தார்கள், இதை உணர்ந்தவர்கள் அக இனத்தார்கள் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லன் தலையே ஏத்து
இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது என்று வருமோ அறியேன் எம் கோவே. துன்று மலை விம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மாயிருக்கும் சுகமென்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகளின் திருவடியை வணங்கி, இந்த பூமியிலேயே வாழக்கூடிய சித்தர்கள், ஞானிகள், மகான்கள், ஜீவமுக்தருடைய திருவடியை வணங்கி, இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.